ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். அம்மாவுக்கு சிறப்பு பூஜை. அம்மாவுக்கு வந்து ஒரு வாரம் நல்ல கார வேலையில் கோயில் பணி திருப்பணி நடந்துட்டு இருந்துச்சு. சரியாக பூஜை பண்ணலை. அம்மாவுக்கு இன்றைக்கி சிறப்பு பூஜை கொடுத்துருக்கோம். அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னென்னா, சென்னையிலேருந்து அம்மாக்கிட்ட ஆடிட்டாங்க. அம்மா குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க பேர் லில்லி. அவங்க மருமகளுக்காக அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அவங்க மகன் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக 4 வருஷம் சொன்னாங்க, 4 வருஷம் ஆகுதும்மா, குழந்தை பாக்கியம் இன்னும் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டிக்கிட்டாங்க. அம்மா அருள்வாக்கில் சொன்னாங்க, கண்டிப்பாக அடுத்த வர ஆடி போகிறோம். இன்றைக்கி ஆடி 18 அம்மா வளகாப்பு திருவிழா. அதே போல் வளகாப்பு திருவிழா நடந்திருக்கு. இந்த திருவிழாவிலேருந்து அடுத்த ஆடி மாதம், வர ஆடி மாதம் திருவிழா அம்மா நடத்திக்கிறதுக்கு முன்னால் உங்கள் மருமக மாதமாக இருக்கும், இல்லைன்னா குழந்த பிறந்திருக்கும், ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க, அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி அவங்க இந்த மாதம் மார்கழி மாதம் அவங்க மருமகளுக்கு 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. வளகாப்பும் வெள்ளிக்கிழமை வளகாப்பு நடத்தியிருக்காங்க. அது மூலமாக அவங்க வேண்டுதலுக்கு அம்மாவுக்கு ஆலயமணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதோ இந்த ஆலயமணி இன்றைக்கி பூஜையில் வச்சுருக்கோம். அம்மாவுக்கு பூஜையில் வச்சு அம்மா ஆலயத்துக்கு கட்ட போகிறோம். அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிருக்காங்க. அம்மாவுக்காக மணி வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லில்லி அம்மா அவங்க மருமகளுக்கும் மகனுக்கும், அந்த அம்மா அவங்க குடும்பத்தாருக்கும் சகல சௌபாகியமும் அம்மாவுடைய அருளும் ஆசையும் கேட்டுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் எப்பயும் உங்களுக்கு இருக்கும். அம்மாவை வேண்டிக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை வரங்கிறது மட்டும் இல்லை, அம்மாட்ட எந்த ஒரு வரமும் வேண்டிக்கிட்டாலும் அம்மா அந்த வரங்களை வந்து நிறைவேற்றி தருவாங்க. அம்மாவை நம்பி அருள்வாக்கு கேட்டு அந்த அருள்வாக்கில் அம்மா நமக்கு எல்லோருக்கும் சிறந்த பரிகாரங்கள் தான் அம்மா சொல்லிட்டு வராங்க. அதுபோல் அம்மா சொல்கிற பரிகாரங்களை வந்து மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அம்மா பரிகாரம் சொல்லுவாங்க. சாதாரண பரிகாரமாக தெரியும், ஆனால் வந்து அது சிறப்பு பலனை நிறைய அம்மா பலன் கொடுப்பாங்க. அதுபோல் தான் இந்த வேண்டுதல் கூட சிறப்பாக இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அம்மா. அதுபோல் அவங்க ஆலயமணி அம்மாவுக்கு இப்போ மார்கழி வெள்ளிக்கிழமை அவங்க வந்து மணி வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் கிட்ட, அம்மாவுடைய அருளும் ஆசையும் கிட்டும். அன்பு ஆசீர்வாதம். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம். மணி கட்டுறோம். இன்றைக்கி இப்போ மணியை கட்ட போகிறோம். மணி கட்ட போகிறோம் அம்மாவுக்கு. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. இந்த திருநாளில் தான் அம்மாவுக்கு மணி கட்டணுன்னு அம்மா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. நேற்றே சொன்னாங்க. அம்மாக்கிட்ட மணியை காட்டினேன். வாங்கிட்டு வந்தால் நான் எந்த ஒரு அம்மாவுக்கு எந்த ஒரு நகையோ பொருளோ அம்மாவுடைய கோயிலுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா உடனே அம்மாட்ட கொண்டு வந்து காட்டுவேன். அப்போ காட்டும்போதே அம்மா சொன்னாங்க, நாளைக்கு பூஜையில் வச்சுட்டு மணி பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீ மணி கட்டுமா என் ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பூஜை நிறைவேற்றப்பட்டு இந்த மணியை நாங்கள் இன்றைக்கி அம்மாவுக்கு ஆலயத்தில் கட்டுறோம். அம்மா, உனக்கு கோயிலுக்கு மணி கட்டியாச்சு. இப்போ மணி உனக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக மணி அடிக்க போகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாரும் மணி அடிங்க அம்மாவுக்கு. அப்புறம் கயிறு கட்டணும். அம்மாவை பார்த்த மாதிரி நீ போயாச்சு.
ஆதிபராசக்தி தேவே நமோ நாராயணி நமஸ்தே நமஸ்தே. ஆதிபராசக்தி தேவிக்கு போற்றி போற்றி போற்றி. ஆமாம், முன்னாடி எடுத்துட்டீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்படியே மணியை நான் காட்டி பேசிட்டா இல்லை நீ பேசுறியா? நீங்களே பேசுகிறீங்க. நானா?